மிதுன ராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். காசிப் பேசுகிற திறமை இருக்கணும். புரணி பேசுறது, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்கள் மட்டும்தான் காசிப் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கலாம், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. மிதுன ராசி பெண் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னா நீங்களும் காசிப் பேசணும். நான் சொன்னால் அவங்களுக்கு கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்வர்சேஷன் எப்போவுமே இன்டெலெக்சுவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்போவுமே ஃபிலாசபிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆஃபீஸ் செட்டப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஆட்களை பற்றி நீங்கள் காசிப் பேச தெரியணும். எல்லா காசிப்பும் உங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கும் காசிப் பேச ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அவங்க பேசுகிற காசிப்பை நீங்கள் கேட்டுக்கணும். இந்த காசிப் உங்களுக்கு மேலும் மேலும் ரொம்ப நெருக்கமாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. ஸோ காசிப் பேசுறது மிதுன ராசி பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான 3வது மிக முக்கியமான விஷயம். 4வது விஷயம், உங்களுக்கு ஒரு வேர்ட் பிளே தெரியணும். எல்லாமே நான் கான்வர்சேஷன் பேச சொல்கிறேன். மிதுன ராசி எல்லாமே கான்வர்சேஷன் பேசதான். வேர்ட் பிளே நான் என்ன மீன் பண்ணேன்னா, கேசி மோகன் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு கவுண்டர் வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஃபன்னியான கவுண்டர் வந்துகிட்டே இருக்கும். இது போல் ஃபன்னியான கவுண்டர் மணிரத்னம் படத்தில் வரக்கூடிய ரொமான்டிக்கான கவுண்டர்ஸ் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கும் மிதுன ராசி பெண்ணை உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. 5வது விஷயம், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்ன தேவை அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றின நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு காட்டணும். ஓஷோன்னு ஒருத்தர் இருந்தார், ஓகேங்களா? ஓஷோ நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அந்த வகையில் பார்க்க மாட்டார், அவர் பொது வகையில் பார்ப்பார். நீச்சேன்னு ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் இருக்கார், அவரும் இந்த உலகத்தை வேற ஒரு வகையில் பார்ப்பார். நீங்கள் அப்படி பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே அப்படி பார்த்தவங்களுடைய ஐடியாஸை நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம். ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட இருக்க பிரெயின் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம், உங்கள்கிட்ட பேசும்போது என் மைண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகுது அப்படிங்கிற உணர்வை நீங்கள் அவங்களுக்கு கடத்திட்டீங்க அப்படின்னா மிதுன ராசி பெண்ணுக்கு உங்களை பிடித்து போவதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இந்த 5 ரூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மிதுன ராசி பெண் ஐஸ்வர்யா ராயா இருக்கலாம், கட்ரினா கைஃபாக இருக்கலாம், ஏஞ்சலினா ஜோலியாக இருக்கலாம், உங்களால் அவங்கள டெஃபினட்டாக இம்ப்ரெஸ் பண்ணிட முடியும். இந்த 5 ரூலுமே ரியல் லைஃப்பில் நான் பார்த்த கப்பல்ஸ்க்கு இருந்து எடுத்தது. இதை டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.